கோலி டாக் கோலிவுட் நியூஸ். காமெடி கதையில ஆனந்தி. கயல் படத்துல நடிச்ச ஆனந்தி அந்த படத்துல பெர்ஃபார்மன்ஸ் ரீதியா நல்ல பெயர் எடுத்த போதும் கமர்ஷியல் ரீதியா பெயர் எடுக்கல. ஆனா ஜிவி பிரகாஷுடன் நடிச்ச த்ரிஷா இல்லனா நயன்தாரா படம் அவங்கள கமர்ஷியல் நடிகையாக்கியது. அந்த படத்தை பார்த்துட்டு சில கமர்ஷியல் பட டைரக்டர்கள் அவங்கள முற்றுகையிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் கிளாமர் கதைகள்ல நடிக்க மாட்டேன்னு நழுவுனாங்க ஆனந்தி. ஆன போதும் மீண்டும் அவங்க ஜிவி பிரகாஷோட எனக்கு இன்னொரு பெயர் இருக்கு படத்துல நடிச்சப்போ அவங்கள கவர்ச்சியா நடிக்க வச்சிருப்பாங்கன்னு கருதப்பட்டு இருந்த போதும் இந்த படத்துல துளியும் நான் கவர்ச்சி காட்டி நடிக்கலன்னு சொல்றாங்க ஆனந்தி. அதோட இனிமே கதைகள் விஷயத்துல கவனமா இருக்க போறேன். அதாவது விரசம் இல்லாத காதல் கதைகளா தேடி பிடிச்சு நடிப்பேன். மேலும் காமெடி கலந்த காதல் கதைகள்ல கூடுதல் கவனம் செலுத்த போறேன். அந்த வகையில இப்போ விமல் நடிக்கும் மன்னார் வகையரா படத்துல கமிட் ஆகி இருக்கேன். பூபதி பாண்டியன் இயக்கும் இந்த படத்துல காதல் கதைதானாலும் காமெடியே பிரதானமா இருக்கு. விமலோட ரோபோ சங்கர், யோகி பாபு ஆகியோர் காமெடி கலாட்டா செய்ய பல காட்சிகள்ல எனக்கும் அவங்கள கலாய்க்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க ஆனந்தி.